வணக்கம். இன்றைய பகிர்தல் என்னன்னு பார்த்துருவோமா? நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அது ருசிக்கு மட்டும் இல்லை, வார்த்தைகளையும் கொட்டிவிடும். அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. ஆக நாக்கு என்பது ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, வார்த்தைகளை பேசுவதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும். தி பவர் ஆஃப் டங் இஸ் ஸோ ரியல். உண்மைதான். சொல்கிறோம்ல, வார்த்தையை சொல்லிட்டாக்கா அதை விழுங்க முடியாது. சரி, அதுக்கு மட்டும்தானா? கோபமாக பேசக்கூடாது அப்படிங்கிறது மட்டுமா? அன்பாக பேசினாலும் இந்த நாக்கு பேசுது, கோபமாக பேசினாலும் நாக்கு பேசுது, சுவையாக இருந்தாலும் சாப்பிடுது, சுவை இல்லாட்டியும் சாப்பிடுது, எல்லாத்தையும் அது செய்தில்ல. அப்போ அதோடைய பவர் எவ்வளவுன்னு பாருங்கள், வலிமை. இது எவ்வளோ கவனமாக இருக்கணும். அது ஒரு ஆயுதம் தான். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது? சில சமயம் நம்மளாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம்ல, ரொம்ப களைச்சி போயிட்டு அவ்வளவு வேலையை பார்த்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஐம் ஸோ டயர்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சில சமயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, உடஞ்சிட்டப்பா, எல்லாம் பார்த்துட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தைகளும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இன்னும் ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஏன்னா பலவேறு பிரச்சனைகள் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஐம் ஸோ டிப்ரெஸ்ட், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே என்ன, வாயில் தானே சொல்கிறோம். நான் களைச்சி போயிட்டேன், நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன், அதே போல் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன். கவலையில் இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இது எல்லாத்தையுமே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக, ஏன்னா இது எல்லாம் உள்வாங்கும். நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணும், இதை உள்வாங்கி அதையே தான் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்போ அதில் நம்மளால் மீண்டு வர முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஸ்டார்ட் சேயிங் ஐ ஆம் கிரேட்ஃபுல். அப்பா, நான் மிக நன்றியுள்ளவனாக இருப்பேன் இந்த பிரபஞ்சத்திற்கு. ஏன், ஒரு வாழ்க்கையை நமக்கு அது கொடுத்திருக்கிறது, அதை சரியாக தானே பயன்படுத்தணும். அதனால் அதை சொல்லணும். அடுத்தது என்ன சொல்லலாம்? நான் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும். ஸோ ஐம் க்ரோயிங், ஐம் த்ரைவிங். பா, நான் ரொம்ப செழிப்பாக இருக்கேன்ல, நீ எதை சொன்னாலும் சொல்லிட்டு போட அப்படிங்கிறது. ஐ நெவர் மைண்டுன்னு சொல்லணும்ல அது. அதே போல் எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய எண்ணங்களை, நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்களை உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளுங்கள். எப்படி? நான் கிரேட்ஃபுல், ஐ எம் த்ரைவிங், ஐம் க்ரோயிங்னு சொல்கிறோம் இல்லையா? இது போன்ற வார்த்தைகளை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த எண்ணங்களின் செயல்பாடுகள் தான் வெளிப்படும். நம்முடைய உள்ளம் அதனை ஏற்று அந்த மூளைக்குள்ளார போய் பதிச்சு வச்சிடுது. அப்போ இட் ஷேப்ஸ் யுவர் ரியாலிட்டி. உண்மையான வலிமை என்ன என்பதை அந்த நாக்கு நமக்கு சொல்லி கொடுத்து விடுகிறது. அப்போ என்ன செய்யக்கூடாது? நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது, நான் உடஞ்சி போயிட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் டிப்ரெஷனாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் மிக செழிப்பாக இருக்கிறேன். அது மாதிரி என்னென்ன வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகளுக்கு நேர்மறை எண்ணங்களை கொடுக்குமோ அந்த வார்த்தைகளை நாம் நமக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மந்திர சொல். அந்த மந்திர சொல் சொல்ல 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 என்ன ஆகும்னு சொன்னால், உள்ளத்தில் இருக்கக்கூடிய இத்தனை டிப்ரெஷன், களைப்பு மற்ற எல்லாம் பறந்து ஓடிடும். வாழ்க்கையின் உண்மைத்தன்மை, நம்முடைய பிரச்சனைகளின் உண்மைத்தன்மை நம்முடைய கண்களுக்கு புறப்பட்டு சரியான தீர்வை நம்மால் எடுக்க முடியும் என்று கூறி இன்று இதனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.